நமஸ்தே ஸ்கந்தா சிந்தி யூடியூப் சேனலில் இப்போ நம்ம வரக்கூடிய ஆகஸ்ட் 2026 எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்ட் டீட்டெயில், அதாவது தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார் சபா அப்படிங்கிற டாப்பிக்கில் உள்ள இம்பார்ட்டண்ட் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு में हिंदी प्रचार के पूर्वाभास का परिचय दीजिए. தமிழ்நாட்டில் ஹிந்தி பிரச்சாரத்திற்கு முன்னால் எப்படி இருந்துச்சு அந்த ஹிந்தியோட நிலைமை தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத விளக்கமாக சொல்கிறாங்க. सन 1918 மார்ச் மஹீனே மே 1918 மார்ச் மாதத்தில் காசி ஹிந்தி சாகித்ய சம்மேளன் காசியில் இருக்கக்கூடிய ஹிந்தி இலக்கிய கூட்டத்தோட வார்ஷிக் அதிவேஷன் வருடாந்திர கூட்டத்தில் இந்தௌர் மே ஹுவா வருடாந்திர கூட்டமானது இந்தௌருங்கிற இடத்துல நடந்துச்சு. உஸ் சமய காந்திஜினே கஹாக்கி, அந்த நேரத்தில் காந்திஜி சொன்னார், ஹிந்தி பாஷாக்கே பிரச்சார் கேலியே, ஹிந்தி மொழியை பிரச்சாரம் பண்ணுறதுக்காக சிக்ஷகோங்கி ஆவசியக்தா ஹே, டீச்சர்ஸ் அவசியம் அப்படின்னு சொன்னார். தக்ஷின் மே ஹிந்தி பிரச்சார் கா புண்ணிய காரிய கர்னே கேலியே, சவுத் இந்தியாவில் ஹிந்தி பிரச்சாரம் என்ற புண்ணிய செயலை செய்வதற்காக காந்திஜினே அப்னே சப்சே சோட்டே புத்திர, தன்னோட சிறிய மகன், அவருக்கு 4 மகன்கள் இருந்தாங்க, அதில் எல்லாத்தையும் விட சிறிய மகனான ஸ்ரீ தேவதாஸ் காந்திக்கோ பேஜா, ஸ்ரீ தேவதாஸ் காந்தியை அனுப்பினார். தபு தேவதாஸ் காந்தி 18 வருஷக்கே நௌஜ்வான்டே, அப்பொழுது தேவதாஸ் காந்தி ஒரு 18 வயதுடைய இளைஞனாக இருந்தார். ஆந்திரா கர்நாடகா ஒரு கேரள் மே ஹிந்தி பிரச்சார் கா காம் ஜித்னா ஆசானுதா, ஆந்திரா கர்நாடகா மற்றும் கேரளாவில் ஹிந்தி பிரச்சாரம் செய்யும் வேலை எவ்வளவு எளிதாக இருந்ததோ தமிழ்நாடுமே உத்துனா ஆசான் நஹித்தா, தமிழ்நாட்டில் அவ்வளவு எளிதாக இல்லை. இஸ்கே 2 முக்கிய காரணத்தை, இதுக்கு 2 முக்கிய காரணங்கள் இருந்தன. தெலுங்கு கன்னட் மலையாளம் பாஷாவோங்மே, தெலுங்கு கன்னடம் மலையாளம் மொழிகளில் காச்சாட்டா தப்ப கே 4 தரகு கே உச்சாரணோங் கேலியே, இந்த காச்சா டா இந்த 4 எழுத்துக்கான, இந்த 5 எழுத்துக்கான உச்சரிப்புகளுக்கு 4 பின்ன பின்ன அக்ஷர் மௌஜூதுகே, 4 வெவ்வேறுபட்ட எழுத்துகள் காணப்பட்டன. அதாவது தமிழில் காண ஒரு தான், ஆனால் தெலுங்குலலாம், தெலுங்கு மலையாளம் கன்னடம் இதிலலாம் ஹிந்தியில் எப்படி இருக்கோ கானா 4 சானா 4 அந்த மாதிரி இருக்குது. சிர்ஃப் தமிழ் மே இன் சாரோं के लिए एक ही अक्षर है, ஆனால் தமிழில் மட்டும்தான் இந்த 4க்குமே ஒரே எழுத்தாக இருக்குது. தெலுங்கு கன்னட ஒரு மலையாளம் பாஷா ஓங்மே, இந்த மொழிகளில் சன்ஸ்கிருத்துக்கே தத்சம், சான்ஸ்கிரிட்லேருந்து ஒரு வார்த்தை எடுத்து எந்த மாற்றமும் செய்யாமல் அப்படியே பயன்படுத்தினா அதுக்கு பேர் தத்சம். தத்பவ் அப்படின்னா சான்ஸ்கிரிட்லேருந்து ஒரு வார்த்தையை எடுத்து சிறிய மாற்றத்தோட பயன்படுத்தினா அதுக்கு பேர் தத்பவ். शब्द अधिक संख्या में पाए जाते हैं. இந்த தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்த மொழிகளில் இந்த தத்சம் தத்பவ்ங்கிறது அதிகமாக இருக்குது. அப்போ ஹிந்தியோட ரிலேட்டடாக இருக்க மாதிரி இருக்குது. எல்லா விதத்துலையுமே இந்த 3 லாங்குவேஜுமே ஹிந்தியோட ரிலேட்டடாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு ஹிந்தியை கற்றுக்கிறது ஈஸியான விஷயமா இருக்குது. நமக்கு இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம மொழியில் கானா ஒரு இந்த சான்ஸ்கிரிட்லேருந்து எடுத்து பயன்படுத்துகிறதும் கிடையாது. அப்போ நம்ம அந்த ஹிந்தியை கற்றுக்கிறது ரொம்ப சிரமமான விஷயமா ஆயிடுச்சு. श्री प्रताप नारायण वाजपेयी का नाम तमिलनाडु में हिंदी प्रचार करने आए. श्री प्रताप नारायण वाजपेयी का नाम तमिलनाडु में हिंदी प्रचार करने प्रचारकों में उल्लेखनीय है. அதாவது தமிழ்நாட்டில் ஹிந்தியை பிரச்சாரம் பண்ண வந்தவங்களில் மிகவும் உல்லேக்னீய அப்படின்னா மிக முக்கியமான மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு நேம் அப்படின்னா ஸ்ரீ பிரதாப் நாராயண் வாஜ்பாய். இவர் ஹிந்தியை நல்ல முறையில் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணார். पाटना में अपना कार्य पूरा करके वाजपेयी फिर तमिलनाडु वापस आए. பாட்னாவுக்கு போயிட்டு இந்த ஹிந்தியை பிரச்சாரம்லாம் பண்ணிவிட்டு தன்னோட வேலையை முழுமையாக முடிச்சுட்டு தமிழ்நாடுக்கு திரும்பி வந்தார். இஸ் பார் வே திருச்சிராப்பள்ளியுமே காம் கர்னே லகே, இந்த முறை அவர் திருச்சிராப்பள்ளியில் வேலை செய்ய ஆரம்பித்தார். सन 1921 में अंग्रेजी शासन के खिलाफ 1921 ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக வாஜ்பாயினே ஏக் ஜோர்தார் பாஷன் தியா, இவர் ஒரு ஃபோர்ஸான ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. रघुवर दयालु मिश्रा जी सन 1920 में द्वितीय प्रचारक के रूप में तमिलनाडु आए. रघुवर दयालु मिश्रा அப்படிங்கிறவர் 1920 இரண்டாவது பிரச்சாரக் ரூபத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்தார். வே தஞ்சாவூர் में हिंदी प्रचार का काम करने लगे. அவர் தஞ்சாவூரில் ஹிந்தி பிரச்சாரம் பண்ணுற வேலையை ஆரம்பித்தார். सबेरे से लेकर रात तक वे कई जगहों में हिंदी पढ़ा रहे थे.
காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இவர் பல இடங்களுக்கு சென்று ஹிந்தியை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருந்தார். தஞ்சாவூருமே 4 சால் சேவா கர்னே கே பாத், தஞ்சாவூரில் ஒரு 4 வருடம் சேவை செய்த பிறகு 1924 மே 1924 மிஸ்ரஜி மதுரை ஷகர் சலே கயே, மிஸ்ரஜி மதுரைக்கு போயிட்டார். कल्लिडैकुरिची टाउन के तिलक विद्यालय में प्रधानाचार्य का काम संभालने चले गए. इवर कल्लिडैकुरिची टाउनिல் இருக்கக்கூடிய திலக் ஸ்கூல் அப்படிங்கிற அந்த திலக் வித்யாலயங்கிற ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் பதவியை செய்துக்கிட்டு இருந்தார். इसलिए मिश्रा जी को मदुரை आना पड़ा. அதனால் மிஸ்ரஜிக்கு மதுரைக்கு வர வேண்டியது ஏற்பட்டது. சைக்ளோங் சஜ்ஜன் மிஸ்ரஜி சே ஹிந்தி சீக்னே ஆயே. இதனால் நூற்றுக்கணக்கானோர் மிஸ்ரஜிகிட்ட ஹிந்தியை கற்றுக்க ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி பல முறையில் பல தலைவர்கள் தமிழ்நாட்டில் ஹிந்தியை பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த கட்டுரையில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உபசங்கர் முடிவுரை. இஸ் தர தமிழ்நாடு में हिंदी प्रचार धीरे धीरे हुआ. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஹிந்தி பிரச்சாரம் மெல்ல மெல்ல நடந்தது. आज इस क्षेत्र में हज़ारों हिंदी प्रचारक निःस्वार्थ सेवा में लगे हुए हैं. இன்று இந்த துறையில் ஆயிரக்கணக்கான ஹிந்தி பிரச்சாரக் சுயநலமற்ற சேவையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றனர். தன்யவாத்.